ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட சிக்கன் பிரியாணி 3 kg எப்படி ஈஸியாக வீட்டு மசாலா யூஸ் பண்ணி செய்யலான்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிப்பியை ஆக்சுவலாக என்னோடய அக்கா தான் செஞ்சாங்க. ஸோ அவங்களோட வீட்டு மசாலாவோட ரெசிபீஸு எல்லாமே இன்றைக்கி உங்கள் கூட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய அக்கா பேர் வந்து ஷாலினி அக்கா. ஸோ அவங்க தான் இந்த பிரியாணியை செஞ்சாங்க. வாங்க அவங்க எப்படி செஞ்சாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஆயில் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆயில் வந்து நல்லா சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிடலாம். அப்புறமா நம்ம வந்து எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கலாம். லைக் இந்த பட்டை, லவங்கு, கிராம்பு, ஸோ என்னென்ன ஸ்பைசஸ் வேணுமோ பிரியாணிக்கு அந்த ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அது ரோஸ்ட் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3 kg ரைஸ்க்கு நம்ம வந்து 1/2 kg ஆனியன் அப்படின்னா ஒரு 10 numbers ஆஃப் ஆனியன் நீங்கள் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த டைம் நம்ம சால்ட் ஆட் பண்ணோம்னா அது கொஞ்சம் ஈஸியாகவே வதங்கும். அதுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கணும். நம்ம கொஞ்சம் சால்ட்டு தான் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 10 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீன் சில்லிஸ் 10. ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிவிட்டு அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டுமே சேர்த்து 1/4 kg, லைக் இஞ்சியும் பூண்டும் சேர்த்து 1/4 kg நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட கல்லுப்பு, மஞ்சள், அப்புறமா எண்ணெய், ஸோ இது 3மே சேர்ந்து கலந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுக்கு நம்ம பண்ணியிருக்கோன்னா அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது சீக்கிரமாக கலரும் சேஞ்ச் ஆகாது. அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்கள் அக்காவோட டெக்னிக்கு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுறாங்க. ஸோ 4 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு காரத்துக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. பட் நம்ம வந்து 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறமா வந்து 2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி வந்து 10 தக்காளி ஆட் பண்ணுறோம். ஸோ 10 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லாவே அதை கலரி விட்டுடலாம். ஸோ அதெல்லாம் நல்லா வதங்கட்டும். ஸோ அந்த மசாலாலாம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வதங்கிற பிறகு நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் ஏன் சால்ட் ஆட் பண்ணுறோம் இப்போனா, பிகாஸ் சால்ட் ஆட் பண்ணோம்னா அது கொஞ்சம் ஈஸியாகவே வதங்கும். அதனால் நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கணும்.
வந்து நம்ம க்ரீன் மசாலா ஆட் பண்ணுறோம். க்ரீன் மசாலா வந்து நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண மசாலா தான். ரொம்ப ஈஸியாக ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை. சோம்பு, கொத்தமல்லி, புதினா, அப்புறமா பச்சை மிளகா, அப்புறமா வந்து இந்த ஸ்பைசஸ், இந்த பட்டை, லவங்கு, கிராம்பு என்ன இருக்கோ அந்த ஸ்பைசஸ்ஸு, அப்புறமா ஆனியனு. ஸோ இது எல்லாமே சேர்த்து அரைச்சி அத்தை வந்து நம்ம க்ரீன் மசாலாவாக ப்ரிப்பேர் பண்ணி அத்தை நம்ம வந்து இந்த மசாலாவில் ஆட் பண்ணி நம்ம திரும்ப இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக உண்மையை சொல்லணுன்னா ஃப்ளேவர் மட்டும் ஆசமாக இருந்துச்சு. ரொம்பவே நல்ல ஃப்ளேவர் கொடுத்துச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சரி, இந்த க்ரீன் மசாலாவும் சரி, நாங்கள் அங்கே பக்கத்தில் உட்காரும்போது எங்களுக்கு ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அப்போவே ஓப்பா பிரியாணி ஸ்டார்ட் ஆகிடுச்சுப்பா, பிரியாணி இப்போவே சாப்பிட்ணுன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிக்கனை வந்து நம்ம ஆல்ரெடி மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இந்த சிக்கனில் நம்ம என்னென்ன போட்டோம்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் இந்த க்ரீன் மசாலா நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா உங்களுக்கு. ஸோ அந்த க்ரீன் மசாலா, அப்புறமா கேர்டு, லெமனு. ஸோ இதெல்லாம் போட்டு இந்த மசாலாலாம் போட்டு கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் 20 மினிட்ஸ் டு 1/2 அன் ஹவர் வந்து அதை நம்ம சைடில் வச்சுட்டு இருந்தோம். ஸோ வச்சுட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த சிக்கன் உள்ள அந்த மசாலாவும் நல்லா இறங்கியிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பிரியாணியில் போட்டு அந்த சிக்கன் சாப்பிட்டோம்னா கூட நம்மளுக்கு அந்த சிக்கன் கூட செப்பரேட்டாக ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுத்துச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ கர்ட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ அது நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா மசாலாஸ் எல்லாமே நல்லா வதங்கி நல்லா லைக் சிக்கன் உள்ளவும் எல்லா மசாலாவும் நல்லா இறங்கிடுச்சு. ஸோ இப்போ நல்லா நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு டேக்ஷா அளந்து வச்சுருந்தோம். அந்த டேக்ஷாவில் நாங்கள் ரைஸ் போட்டோம். அதே டேக்ஷாவில் நாங்கள் 2 டைமு தண்ணி எடுத்து அதில் ஊற்ற போகிறோம். லைக் 1 கிளாஸ் ரைஸ்க்கு 2 கிளாஸ் வாட்டர், அந்த கணக்கில் தான் இப்போ நாங்கள் தண்ணி விட்டுருக்கோம். ஸோ 2 வாட்டி தண்ணி விட்டுட்டோம். ஸோ இப்போ நல்லாவே இந்த தண்ணி கொதிக்கிட்டோம். லைக் நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ நல்லா பாயில் ஆகிட்ட பிறகு நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து சால்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம இப்போ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்புறமா நீங்கள் வந்து லைக் சால்ட் எதுனா கம்மியாக இருந்துச்சுன்னு நீங்கள் திரும்ப எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தக்காளி வதக்கும் போது கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணாங்க. இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் தேவையான அளவு நம்மளுக்கு எவ்வளோ சால்ட் வேணுமோ அவ்வளோ சால்ட் அவங்க ஆட் பண்ணாங்க. ஸோ இதோட சால்ட் இது முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு சால்ட் எதுனா கம்மியாக இருந்தால் நீங்கள் அப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நல்லாவே பாயில் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணலாம். இல்லைக்கட்டி நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம். லைக் சைடில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி நீங்கள் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆட் பண்ணாலும் அது இன்னும் கொஞ்சம் குயிக்காகவும் ஆகலாம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அது ஃபுல்லாகவே பாயில் ஆகிட்ட பிறகு நீங்கள் ரைஸ் போடுறதுனாலும் ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ரைஸும் இப்போ ஆட் பண்ணுறோம்.
ரொம்ப சவுண்டாக இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சுட சுட சிக்கன் பிரியாணி ரெடி. சீரியஸாக சொல்கிறாங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஷாலினி அக்கா. ஸோ அவங்களோட ரெசிபியால் தான் லைக் நானுமே சில பல விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.